இன்றைக்கி ஒரு vlog தான் எடுத்திருக்கேன். சண்டே vlog. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி vlogல பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா? இப்போ தான் நீங்கள் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் உள்ள கண்டென்ட்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் பட்டனான சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் எப்பப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் ஏந்துக்கிறது. ஒரு 7:30 அந்த டைமுக்கு தான் ஏந்துக்கிறது. ஏந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ், அதாவது லெமன் ஜூஸு இல்லைன்னா சுக்குமல்லி காஃபி அதுமாரி தான் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எடுத்துப்போம். என் பையனுக்கு கேழ்வரகு கஞ்சி அந்த மாதிரி கஞ்செல்லாம் போட்டு அவனுக்கு கொடுத்துரு, தேங்காய் பால் சேர்த்து கொடுத்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி பூரியும் கிழங்கும் பண்ணலாம் சண்டே அன்றைக்கி. ஏன்னா வீட்டில் பையன் இருக்கிறதுனால சுட சுட சாப்பிடும். பூரியெல்லாம் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்து இந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டால் நான் ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். பிளேட்டில் தான் இந்த பூரியெல்லாம் நான் போட்டேன். ரொம்ப ரவுண்டாலாம் போடலை. மாவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி போட்டு நான் தனியாக இதுமாரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் பொரிச்சு வச்சுட்டு அதை கூப்பிடும். மாவு பார்த்திங்கன்னா தனியாகவே நம்ம கோதுமை மாவு இதுமாரி டப்பாவில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம தொட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிழங்கு ஏற்கனவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவையானவங்க பாருங்கள். நீங்கள் நம்ம போடும்போது முதலையே மாவு பிசைஞ்சு வைக்கக்கூடாது. பூரி போட போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா அந்த நேரம் பூரியை பிசைஞ்சு உடனே கையோடையே போட்டுடணும். இப்போ கிழங்கும் ரெடியாக இருக்குது, சாப்பிட வேண்டியது. காய்கறி மளிகை ஜாமான்லாம் வாங்க போகிறீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு மொட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன தேவைங்கிறது. ஏன்னா அங்கே போனோம் நமக்கு மறந்து போயிடும். நான் அதுமாதிரி லிஸ்ட்டு போட்டு தான் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது எல்ஜி பெருங்காயம். இப்போ இது பவுட்ரு பண்ணணும். பவுட்ரு பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ அதை காட்டுறேன். நான் அடுத்தது இது மாமிஸ் அப்பளம். இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பொரிச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38 rupees ஆகுது. அப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி உருளைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். இந்த வத்தெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது அப்பளப்பு வத்தெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது இந்த ஊறுகாய். இந்த ஊறுகாய் நான் ரொம்ப ஊறுகாய் சாப்பிட்றதுல எப்போயாவது தேவைன்னா ஹஸ்பண்டும் பையனும் சாப்பிட்றதுக்கு அந்த ஊறுகாய் வாங்கினப்போ அவங்களுக்கு அதான் பிடிக்கும். அப்புறம் இது சீரக சம்பா அரிசியை வாங்கினேன் பிரியாணிக்கு. அடுத்து இது வெங்காயம் சீப்பாக இருக்குதுன்னு என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இது ஒரு 2 கிலோ இருக்குது இதில். அடுத்தது இது நாட்டு மருந்து கடைக்கு போயிருந்தேன். அங்கே வாங்கிட்டு வந்தேன் நன்னாரி சர்பத் பண்ணுறதுக்காக. காலையில் ப்ரஷ் பண்ணும்போதே வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டேன். அது இப்போ வாஷ் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நான் அதை எடுத்து இந்த பக்கெட்டில் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா காலையிலே காய வச்சிட்டோம்னா சீக்கிரம் நம்ம அதுக்கு எடுத்துடலாம். ரொம்ப வெயிலில் போட்டோன்னா ட்ரெஸ் எல்லாம் வெளுத்து போயிடும் இல்லையா. அதனால எல்லாத்தையும் காலையிலே இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சாச்சு. துணியெல்லாம் காய வச்சுட்டு அடுத்த வேலை பார்க்கணும். இது போஸ் கம்பெனியோடு தான். எனக்கு 2 பக்கெட் வச்சுருப்பேன். ஒன்று மாற்றி ஒன்று யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கு மேலே பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாஷிங் பவுட்ரு அதுலேயே வச்சுருப்பேன். 2 இதில் டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். பக்கத்தில் அந்த ரின்னோடது இருக்குது. அது ஈஸியாக இருக்கும் நமக்கு பவுட்ரு எடுக்கிறதுக்கு. அங்கங்கே தேவையில்லை, இங்கே வச்சுருக்கேன். இந்த வீட்டில் என்ன வசதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பால்கனி கொடுத்துருக்காங்க. ஒரு ரூமுக்கு ஒரு பால்கனி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைனிங் ஏரியாட்ட ஒரு பால்கனி இருக்குது. இப்போ இதில் துணியெல்லாம் நான் போட்டிருக்கேன். துணி அப்படியே டைரெக்டாக அப்படியே நேராக அப்படியே போடாமல் உல்ட்டாவாக போடுங்க. அதாவது உள்பக்கம் வெளியில் வர மாதிரி போட்டிங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வெளுத்து போகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி தான் நான் போடுவேன். இப்போ எல்லாத்தையும் காய வச்சாச்சு. மத்தியானம் என்ன சமைக்கலாம் சண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம். அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணணும், ஒரு ஃப்ரை பண்ணணும். என்ன ஃப்ரை பண்ணணும்னு வருஷன்ட்ட கேட்டிருந்தா ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ நான் நல்லா அதை களைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம பருப்பை துவரம்பருப்பை ஊற வச்சோன்னா இன்னும் நல்லா நல்லா சீக்கிரமாக அது வெந்துடும். இதில் நான் என்ன சேர்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் கொஞ்சோண்டு, அதேமாரி பார்த்தீங்கன்னா சீரகம் இதுவும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதோட மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அடுத்தது எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஒரு ட்ராப்ஸ் அப்படி எவ்வளோ ஊற்றினா போதும். இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு வேகணும். ஒரு 2 விசில் வரணும். அது இந்த மாரி தான் பருப்பு என்னோடய பாட்டி எங்கள் அம்மாலாம் செய்கிறனால நானும் இதே மெத்தட்லாம் சேர்க்குறோம். இதில் நாங்கள் பூண்டு எதுவும் நாங்கள் சேர்க்க மாட்டோம். எங்கள் அம்மா சைடு எங்கள் பாட்டியெல்லாம் அதில் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நானும் இதில் அதை சேர்க்கலை. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ புளியை ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் போதும் சாம்பாருக்கு. இந்த அளவுக்கு அப்படியே உருட்டி இந்த அளவுக்கு இருக்கணும் புளி. இது போதும் அதுக்கு. இப்போ இதை தண்ணியில் ஊற வைக்கணும்.
இன்னைக்கு லஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரைலாம் வந்து உருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 வெங்காயம் வச்சுருக்கேன். ஸோ இது முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ணலாம். இது வந்து பட்டை மிளகா போட்டு பண்ண போகிறதில்ல, பச்சை மிளகா தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு பச்சை மிளகா போதும் இது பொரியல் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காய் போட்டு சாம்பார். அதுக்கு தக்காளி 2, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கு பண்ணிடலாம் அப்படின்னுட்டு குக்கரோட சத்தம் வந்து கேட்டுட்டு இதுக்கு வந்து 4 எக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா வருஷனுக்கும் அவங்க டேடிக்கு தான், அதனால 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எங்கே வாங்கினேன் இந்த ட்ரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட்டில் வாங்கினேன். 150 எம்ஆர்பி, ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து 75 rupees ஆச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த லிட்டும் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதுதான் இப்போ நான் ஃப்ரை பண்ணேன். ஸோ 2-3 விசில் வந்துட்டு ஆஃப் பண்ண போகிறேன் குக்கரை. விசில் வந்தாச்சு. குக்கர் கீடுன்னு இந்த சமையலெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நேற்று மாதுளப்பழம் ஜூஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னும் 3 பழம் இருக்குது. இன்றைக்கி வந்து இதுவும் அதே மாதிரி நன்னாரி சர்பத்தோட இன்னைக்கு வந்து எலுமிச்சை பழத்தையும் கொஞ்சம் புளிஞ்சி போடுங்கம்மா, அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வருஷன் சொன்னதுனால அதுவும் நான் ஆட் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு ரெடி பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஜூஸை தான் போடணும். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அந்த காய்கறிலாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இட்லிக்கு அரிசிக்கு ஊற வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் தான் போட்டிருக்கேன் நான். அது நல்லா ஊறட்டும். ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு இட்லி மாவு அரைச்சிடலான்ட்டு அதில் இட்லி அரிசி ஊறிட்டுருக்கு. அடுத்தது இது வந்து உளுந்து ஊறிட்டுருக்கு. நான் அது வந்து 1/2 கப்பு தான் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது வெந்தயம் தனியாக ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஈவினிங் தான் அரைக்கணும் இட்லி மாவு. எல்லாத்தையும் உரிச்சு எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ இன்றைக்கி வந்து நன்னாரி கொஞ்சம் சர்பத்தும் சேர்த்து அதோட பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் பால் யூஸ் பண்ணால் மீதி பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன இதில் வந்து கப்பில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ அரை மூடி வந்து எலுமிச்சை பழத்தை சேர்த்து பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுங்கிறத பார்த்துலாம். நன்னாரியை இதில் நான் ஊற்றிட்டேன். இப்போ அதோட லெமனையும் ஸ்க்யூஸ் பண்ணி, அதாவது அந்த இதையும் ஜூஸையும் அதில் ஆட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதையும் புரிஞ்சாச்சு. இல்லை நான் சீடை வந்து எடுத்துட்டேன் முதலையே. இது தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து எண்டோ ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன், தேவையானவங்க பாருங்கள். இந்த ஜூஸர் மிக்சரோட லிங்க் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் வாங்கி ஒரு 6 years ஆகுது. இதே மாதிரி உள்ள வேற ஒரு லிங்க் வந்து அமேசானில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவையானவங்க அதை பாருங்கள். நீங்கள் மாதுளை பழத்தோட தோலை எவ்வளோ ஈஸியாக நம்ம உரிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ தனியாக செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவையானவங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து வடிகட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஜூஸில் ஊற்ற வேண்டியது அந்த கிளாஸில் அதில் ஊற்றியாச்சு. அடுத்தது லெமன் ஜூஸ் வந்து இதையும் ஊற்றியாச்சு, கொஞ்சம் சிண்டிட்டு. ஸோ 2 பேக்கும் ஜூஸ் ரெடி. இதில் வந்து நன்னாரியும் லெமனும் நான் ஆட் பண்ணலையா, நிஜமாவே சூப்பராக இருக்குது அந்த டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நன்னாரியும் எலுமிச்சை பழம் ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாப்ல வருஷன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணால், ஆனால் நிஜமாவே ரொம்ப நல்லாவே டேஸ்டாகவே இருக்குது. பேபி உள்ளார படிச்சுட்டு இருக்கு, என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ என் பையனுக்கு ஜூஸை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? நீ சொன்ன மாரி லெமன்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். ஃபுல்லாக குடிக்கட்டும். ஸோ அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு என்ன செஞ்சிட்ருக்க? பண்ணிகிட்ருக்க? என்ன செஞ்சிட்ருக்க? ரெக்கார்டு எழுதிட்டு இருக்க. சரி, ஜூஸ் குடிச்சு எப்படி இருக்கு? நீ சொன்ன மாதிரி லெமன்லாம் ஆட் பண்ண எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கா? ஸோ டேஸ்டா இருக்கா? அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நல்லா லஞ்சுக்கு சமைக்கிறதுக்கு போகிறேன். இந்த இடத்தெல்லாம் இப்போ நான் க்ளீன் பண்ணி ஆகணும். முட்டை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வேக வச்சதை வெந்துட்டு இதை இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெஜிடபிள்ஸ்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து காய்கறிலாம் கட் பண்ணான்னு வெங்காயத்தை வந்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரேல இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை எடுத்து வேறு இதில் எடுத்து வைக்கணும். பச்சை மிளகாலாம் 2 பழுத்தது இருந்ததுனால அது தனியாக எடுத்து வச்சுட்டு, ஏன்னா பழுத்ததோடு நம்ம பச்சை மிளகா போட்டோன்னா மற்ற பச்சை மிளகாவும் பழுத்து போயிடும். உருளைக்கிழங்கு எடுத்து அந்த ட்ரேல எடுத்து வச்சாச்சு.
இப்போ அடுத்தது தக்காளி வந்து இந்த கேட்டிங்க இந்த நெட் பேக் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. இந்த நெட் பேக் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து இது வந்து எங்கே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினேன். இதில் நிறைய சைஸஸ் இருக்குது. இது கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து இது வந்து சின்ன சைஸ். இது வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது வந்து நல்லா இருக்குது. இது ஒரு 2 சைஸில் கிடக்குது. சைஸ் மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஒரு 3-4 இயர்ஸாக வாங்கிட்டே இருக்கேன். வேறு இதில் 1 இயர் தான் நான் இந்த பேக் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதை தூக்கி போட்டுட்டு வேறு பேக் வந்து வாங்கி இதுமாரி யூஸ் பண்ணுறேன். இதுமாரி நம்ம எடுத்து வைக்கிறதுனால என்னென்னா காலையில் நம்ம சமைக்கிறோம், லஞ்சுக்கு டிஃபனுக்குங்கும் போது நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாவது எடுக்கணும், ஈஸியாக இருக்குது. இப்போ ரெண்டும் பாருங்கள் தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கனால டக்குன்னு ஒரு நாளைக்கு நம்ம பிளான் பண்ணி இதுமாரி அழகாக அடுக்கி நம்ம வச்சுக்கலாம். அதனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அமேசான்லேயும் இருக்குது. தேவைன்னா அதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் தரேன். தேவையானவங்க செக் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து எனக்கு கொஞ்சோண்டு வந்து ஹாட் வாட்டரில் வந்து மைலோவும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு வந்து கொஞ்சம் சூடாக குடிச்சிட்டு அப்புறம் மற்ற வேலை செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். சில சமயம் பார்த்தீங்கன்னா மைலோ குடிப்பேன். சில சமயம் ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு அந்த மாதிரி உள்ளது எடுத்துப்பேன் நான். அப்புறம் சாக்லேட் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஓவல் வந்து அதுவும் வச்சிருப்பேன். அதாவது ஒரே மாதிரி இது வந்து மைலோக்கு வச்சிருக்கேன். இப்போ இந்த டின்னு கொடுத்துட்டாங்க. எப்பயுமே பேக்கில் வரும். இந்த வாட்டி டின்னு கொடுத்ததுனால அதில் யூஸ் பண்ணுறேன். பேக்காக இருந்தால் இதில் போட்டிருப்பேன். அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனக்கற்கண்டு வச்சுருக்கேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நான் பாலும் தயிரும் சாப்பிட மாட்டேன். அது ஒரு 5-6 வருஷமா நான் நிறுத்திட்டேன். அது மாதிரி நாட்டு சக்கரை தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். நாட்டு சக்கரைனா பனங்கற்கண்டு அது இல்லைன்னு வச்சுங்கன்னா தேன் தான் ஆட் பண்ணுவேன். இப்போ ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணி கொஞ்சம் சூடாக குடித்தா நல்லாயிருக்கும். காலையில் வந்து மல்லி காப்பி வந்து குடிப்பேன் நான். ஈவினிங் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரில் ஏதாவது ஒன்று குடிப்பேன் நான். இன்னைக்கு இப்போ வந்து மைலோ வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதுமாரி இருக்கணும். இதில் வந்து இந்தியாவில் இருக்கிறதும் இருக்குதுங்க, வெளிநாட்டில் இருக்கிறதும் இருக்குது. நான் வந்து நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்தியாவில் இருக்கிறது இருக்கும் டேஸ்ட். ஆனால் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின்லேருந்து வருது பாருங்க, அந்த சிங்கப்பூர் இந்த மாரி வெளிநாட்டிலேருந்து வருதுல, அதில் வந்து ஒரிஜினல் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் அது மட்டும் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க நீங்கள். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் கெட்டிலேருந்து ஹாட் வாட்டர் எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஒரு சூடாக இந்த அளவுக்கு போதும். இதில் வந்து தேவையான அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேம்பு ஸ்டிக் இருக்குது, அதையும் நல்லா போட்டுட்டேன். ஏன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது போட்டோம்னா அது வந்து நல்லா ஒட்டுதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து மைலோ வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி சாக்லேட் இருக்கும். இது ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு டேஸ்ட்டு. அதனால நான் இதை அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு போதும். இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு வேண்டியவங்க இந்த நீங்கள் பாலையும் போட்டு குடிக்கலாம். பட் நான் ஹாட் வாட்டரில் தான் போட்டு குடிக்கிறேன். இதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் சுறுசுறுப்பாக பரவாயில்ல அப்படின்னு சுறுசுறுப்பாக எனக்கு வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வெளியூருக்கு போகும்போது இதுமாரி பேக்கெட் வந்து வாங்கிட்டு போவேன். ஒரு 5 rupees பேக்கெட். ஏன்னா இந்த டின்னெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது பேபி மாரி. அதனால ரெஸ்டாரண்ட்லாம் போய் ஹாட் வாட்டர் வாங்கிட்டு இந்த பூஸ்ட் பேக்கெட் ஒன்று கட் பண்ணி அதில் போட்டு குடிச்சிடுவேன் நான். இந்த 3 இது வந்து ஸ்பார்ல வாங்கினேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த ஸ்பார் வீடியோ போட்டிருக்கேன். இதோட ப்ரைஸும் அதில் இருக்கும். அதோட லிங்க்கும் நான் தரேன். இந்த இருக்கு பாருங்க அந்த ஸ்டாண்டு, இது வந்து நான் அமேசான்ல வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா காய் எல்லாத்தையும் கழுவி இது மாதிரி எடுத்துட்டு வந்த பாத்திரத்தில் தேவையானது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் எல்லா காய்கறியும் ஃபர்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் காய்கறியை நம்ம கட் பண்ணோம். இப்போ பிளேட்டு 2 எடுத்து வந்துச்சு. இங்கே உட்காந்து ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு அதாவது ஃபேனுக்கு அடியில் எப்பயுமே சரி நான் காய்கறி வெட்டுனா டைனிங் டேபிள் வந்து பேப்பரை விரித்து வச்சுட்டு மெதுவாக நிதானமாக தான் நான் வெட்டுவேன். சின்ன வெங்காயம் வந்து சாம்பாருக்கு அதுதான் நல்லாயிருக்கும். அடுத்தது இது என்னோட மைலோ 2 கத்தி எடுத்துன்னு வச்சுருக்கேன். அப்புறம் சண்டே அன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு இவங்கள பாட்டு கேட்டுகிட்டே தான் நான் ஏதாவது வேலையும் செய்வேன். இது வந்து கேட்டிங்க எங்கே வாங்கினீங்கன்னு, இது வந்து போத்தீஸில் 5th floorல வாங்கினேன். இதுவும் வாங்கி வந்து 5 to 6 years ஆகுது. இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிடிலாம் போட்டுக்கலாம், MP3 இருக்கு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரேடியோ கேட்டுக்கலாம், அந்த மாதிரி எல்லா வந்து ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. USB பின்னு போட்டுக்கலாம். அந்த சைடில் இந்த பார்த்தீங்களா ஒரு சைடை காட்டுறேன். ஸோ இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. இது வந்து பிலிப்ஸ் கம்பெனியோடது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா FM பாட்டு கேட்கறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நெயில் பாலிஷ் ஒன்று வச்சுருப்பேன் பாருங்கள். ஒரு இதுக்கும் ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுருப்பேன். இப்போ வந்து சன் அந்த இது பாட்டு இருக்குல்ல FM அது கேட்டுட்ருக்கு இந்த ரெட் கலரு. அதேமாரி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கலர்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு அதுதான் ஸ்டார்ட் ஆனாலும் அந்த கலர் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் 102.8 106.4 அப்படின்னு இதுக்கு வந்து ப்ளூ க்ரீனு. அடுத்தது ஒரு ப்ளூ கலர். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது பாடும். சண்டேவும் சாட்டர்டே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சன்னோட FM தான் நான் கேட்டுட்ருப்பேன். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
True Weekend, Surin FM 93.5. சூரியன் எஃப்எம் கேட்டுக்கிட்டே என்னோட வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ண போகிறேன். காய்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அதெல்லாம் வந்து உரிச்சு வச்சுட்டேன், தோலை நீக்கி வச்சாச்சு. கத்திரிக்காய் 2 அப்படியே கட் பண்ணி போட்டுருப்பேன் நான். தக்காளி வெட்டி வச்சாச்சு. அடுத்தது முருங்கைக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா கீரைக்காவை, அதுக்கு 2 வெங்காயமும் பச்சை மிளகாவை எடுத்து வச்சாச்சு. முட்டை செய்யறதுக்கு 2 வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இருக்குது. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி பேப்பரில் போட்டோம்னா அப்படியே சுற்றி நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சியோட தோலை நீக்கி வச்சுட்டேன். பூண்டை வந்து நான் எப்பயுமே வந்து உரிக்கிறதுங்கிறது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால இந்த தட்டு தட்டினோம்னா இந்த மாதிரி தோல் தனியாக அப்படி வந்துடும், நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா அந்த டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். அதனால நான் எப்பயுமே இந்த மாதிரி நசுக்கி அதில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தட்டிட்டேன் இஞ்சை. இப்போ பூண்டையும் தட்டி வச்சாச்சு. இதோட தோலை எடுத்துட்டு இப்போ எல்லாம் சமைக்க போக வேண்டியதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை வந்து தோட்டிடலாம். நான் அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றி காய வச்சுருக்கேன். அதில் கடுகியும் உளுத்தம்பருப்பும் போட்டாச்சு. அதோட சிறு வெங்காயம் வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, பல்லாரி வெங்காயம், அதையும் வச்சதில் போடுறேன். இதுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து வெங்காயமெல்லாம் இது பண்ணணும் அவசியம் இல்லை, உடனே நம்ம கீரையில் சேர்த்துடலாம். இப்போ நான் கீரையில் இது போட்டுட்டேன். எப்பயுமே கீரை சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே உப்பை சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்தா அதாவது கருப்பாயிடும், ஒரு மாதிரி அந்த மாரி ஆகிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் எவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நிரம்பின மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ அதை வதங்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வந்து தண்ணியை தெளிச்சு தான் இது வேகவும் வைக்கணும். அதுக்கப்புறமாக்கி தான் உப்பை நம்ம கடைசியாக தான் அதில் சேர்க்கணும். ஒரு துளி வந்து வெல்லம் சேர்க்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா நிறம் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது வெந்ததுக்கு கீரை ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். அதுக்கு அடுத்தது வந்து சுடு தண்ணி வந்து காய்ச்சிட்டு இருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வடிக்கிறதுக்காக. இது நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். அது வரைக்கும் அரிசி வந்து களைஞ்சிட்டு நீங்க வந்து ஊற வச்சு இந்த மாதிரி நீங்க ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து அரிசி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும், சீக்கிரமா வெந்துடும். இதுல வந்து நான் 2 ஆளாக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி குட்டி ஆளாக்கில் 2 போட்டிருக்கேன் நான். அதுல அடுத்தது வந்து எக் ஃப்ரை பண்ண போறோம். இதுக்கு நான் பட்டை கிராம்பு அதெல்லாம் தனித்தனியா போட போறது இல்ல. இதுல வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்து போறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். இப்போ சிம்பிளான ஒரு எக் ஃப்ரை தான் இப்போ பண்ண போறேன். இப்போ இதை நல்லா வதக்கணும். எப்பயும் எனக்கு இந்த பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுட்டு சோம்பெல்லாம் போட்டோன்னா பிடிக்காது. அதனால அது தூளாக வந்து கரம் மசாலா தூளாக லைட்டாக சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து மசாலா ஜாமான் சேர்த்தா அவங்களுக்கு பிடிக்காது 2 பேருக்கும். அதனால் வெங்காயம் தக்காளி ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் அப்படியே வதக்கிட்டேன். இப்போ இதில் வந்து இஞ்சியும் பூண்டு இருக்கு இல்லையா, அது தட்டுனதை இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். இது வந்து கிரேவி மாரி ஆகணும். அதுக்கப்புறம் தான் முட்டையெல்லாம் வெந்துடுச்சு முறிச்சிட்டு அதை கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ இதில் நல்லா இப்போ வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு என்னென்ன தூள் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் எடுத்துக்க போகிறேன், அப்புறம் மல்லித்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அந்த மசாலாவுக்கு சேர்க்குற இந்த மாதிரி பவுட்ரு வாங்கி இதில் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து இது வந்து கொட்டி வைக்கணும். இது காஷ்மீர் வந்து மிளகாய் பொடி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு கலருக்கு. ஏன்னா நிறைய அது வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டு அதனால நிறையா வந்து நம்ம வந்து காரம் சேர்க்கறது பதிலாக கொஞ்சம் அதை சேர்த்துட்டு மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் சேர்க்க போறேன். அதுக்கப்புறம் சோம்பு வந்து சேர்த்துக்க போறோம். கரம் மசாலா தூள் தீர்ந்து போயிட்டு அதனால மட்டன் மசாலா தான் சேர்க்க போறோம். தனியா தூள், சோம்பு, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, சில்லி தூள் அதாவது மிளகாய் தூள், காஷ்மீர் மிளகாய் தூள்லாம் சேர்த்தாச்சு. இதோட வந்து இந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பை நீங்கள் அதில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கணும். இப்போ பச்சை வாசனை போட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு இது நல்லா வேகணும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப இல்லாமல் சுத்தமாக அந்த கிரேவி மாரி ஆகணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இது வந்து நான் சிம்பிளாக தான் செய்கிறேன். ஏன்னா வருஷனுக்கு அதிகமாக மசாலா ஜாமான் போட்டால் பிடிக்காது. அதனால
இதுல கரம் மசாலா போகணும். கரம் மசாலா இல்லைன்னு மட்ட மசாலா நான் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் அரைக்கணும். அரைக்கும் போது உங்களுக்கு அந்த புதுசா ஒண்ணு வாங்கியிருந்தேன்ல உஷா பிளெண்டர், அதுல எப்படி அரைக்குதுன்னு நிறைய பேர் அந்த ஸ்பைஸ் ஜார் அரைச்சு காட்டுங்க சொன்னாங்க. அந்த வேலைலாம் அதுக்காக வச்சிருக்கேன். ஃபியூச்சர் வீடியோவா அதை நான் உங்களுக்கு போடுறேன். இப்ப கலர் நல்லா சூப்பரா இருக்கு. இப்ப மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். போட்டால அது ஃபுல்லா பாத்திரம் ஃபுல்லா போட்டிருந்தோம் இல்லையா அந்த பேன் அளவுக்கு. இப்ப பாருங்க, இந்த முருங்கைக்கீரை சமைக்கும் போது வந்து நம்ம மூடி போட்டு எந்த கீரையும் சமைக்க கூடாது. அதாவது முக்கியமா பொரியல் செய்யும் போது அது வந்து பாத்தீங்கன்னா கலரே மாறி போயிடும். அப்பப்ப லைட்டா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி அடியா அப்படியே கிண்டி விட்டுருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இப்ப சாதம் வந்து பாத்தீங்கன்னா சாதத்தை போட்டுட்டேன் நான். அது வெந்ததுக்கு அப்புறமாக்கி அது ஃபில்டர் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கிரேவி செஞ்சோம் இல்லையா எக்குக்கு, சூப்பரான கலர்ல வந்துட்டு மீன் கொஞ்சம் நல்லா அது தொக்கு மாதிரி வரட்டும். அதனால நல்லா இன்னும் நல்லா வேகட்டும். அது கலரே சூப்பரா இருக்கு. அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டோம் இல்லையா, அது போட்டோன்னே அப்படியே கலர் பாருங்க, அப்படியே சூப்பரா இருக்குது. அது இப்ப இருக்கிற பசங்களுக்குலாம் கலர்ஃபுல்லான சாப்பாடு தான் கேட்கறாங்க. எப்ப பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட்ல வாங்கி தர முடியாது. வீட்டுல செய்யும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில மசாலா பொருட்கள்லாம் வாங்கி நம்ம எளிமையா வீட்டுல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். அது நல்லா வேகட்டும். அது இப்ப இது வந்து நல்லா வெந்துட்டு, இப்ப இது நல்லா வெந்தாச்சு. கடைசியா உப்பு தூவி வீட்டுக்காரங்க சொல்றாங்க இப்ப உப்ப போட்டாச்சு, போட்டு கலந்துட்டு நிறுத்த வேண்டியதான். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு தேங்காய் சேர்க்கணும். ஏன்னா சூடோட தேங்காவை நம்ம சேர்த்தோம்னா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதனால இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்ப எக்கு ஃப்ரைக்கு பாத்தீங்கன்னா இந்த எக்கெல்லாம் நம்ம வந்து உரிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தோசை தாவா, அதாவது இந்த பேன்ல இரும்பு பேன், இது எங்க வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்க ஜெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கிற மார்க்கெட்ல வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா 150 175 வாங்கினேன். இதுக்கு ஹேண்டில் இந்த மாதிரி இருக்குது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட உப்பும் இதுல சேர்த்தாச்சு. இப்ப இதுல நான் வந்து இந்த முட்டையெல்லாம் அதுல சேர்த்தேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு பாக்குறேன். இது மாரி ஒரு ஸ்பூனும் போர்க்கு வச்சுக்கணும். அப்பப்ப திருப்பி விடும் போது பார்த்து இதெல்லாம் நல்லா இது ஃப்ரை ஆனோன்னு நம்ம அதுல சேர்த்துடலாம். டீப் ஃப்ரை பண்ணி ஒரு டிஷ் வந்து காட்டுங்க அக்கா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பேன் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். என்கிட்ட இருக்கிற பேன் ஆகட்டும், அதாவது வாடலி வடச்சட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கடாயெல்லாம் வந்து எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வச்சிருப்பேன். இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லோக்கல் ஷாப் அப்படிதான் வாங்குறது. ஏன்னா பாத்திரத்து சில சமயம் பார்த்து வாங்கணும், அடிப்பிடிக்காம முதலே சொன்ன மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல கனமா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. இப்ப இந்த மாதிரி பாருங்க, அடி ரொம்ப பிடிக்காது. இது 3 லேயர்ல இருக்குது. எவ்வளவு வந்து ஸ்டெயின்லெஸ்ல இருந்து திக்கா இருக்கோ அது வந்து நமக்கு அடி பிடிக்காது. இதெல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆனால நமக்கு வந்து வேற பொருள், இப்ப நான்ஸ்டிக் வாங்குறோம், வேற ஏதாவது பொருள் வாங்கணும்னா அது கொஞ்ச நாள் தேஞ்சிடும், திருப்பி அதை போட்டுட்டு வேற வாங்கணும், செராமிக் அப்படின்னு நீங்க இருக்கீங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே வாங்கினீங்கன்னா அப்படியே ரொம்ப நாளா கிடக்கும். இதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ்ல செய்யலாம், மண்பானை செய்யலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இரும்பு பாத்திரம் தான் ரொம்ப நல்லது. ஸோ அவசரத்துக்கு போட்டு செய்யணும் போடணும்னா நம்ம இது மாரி போட்டுக்கலாம். பாருங்க, இது வந்து அடியெல்லாம் பிடிக்காது, இது பேசல வந்துடும். இது அது மாரி இந்த கரண்டியெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லி, அதாவது நம்ம ஸ்கிராட்ச் எல்லாம் ரொம்ப விழுவாது இதுல. இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அதெல்லாம் சேர்த்துட்டு மேல கொத்தமல்லி தூவிட்டோம்னா சூப்பர் ஆயிடும். முதல்ல நான் வந்து என்ன செய்வேன், இந்த மஞ்சள் கரு இருக்கு அந்த சைடு ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிடுவேன். அதுக்கப்புறமே திருப்பி போட்டு அந்த இன்னொரு பக்கம் இருக்குல்ல அதுல வந்து எல்லாமே ரோஸ்ட் பண்ணிட்டு அதுல சேர்க்க வேண்டியதா. இப்ப அது மேல கொத்தமல்லியை நான் தூவியாச்சு. இப்ப எக் ஃப்ரை வந்து ரெடி ஆயிட்டது. அடுத்தது வந்து நம்ம சாம்பார் செய்யலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிட்டு இதுல வந்து நான் கடுக அதுல போட்டுட்டேன். இப்ப வெடிச்சோன்னா காய்கறியை சேர்த்துடலாம். எப்பயுமே நான் கடைசியா தான் சேர்ப்பேன். இன்னைக்கு நிறைய சண்டைக்கு நிறைய பாத்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால இப்ப முதல்ல அதை தாளிச்சுட்டு அந்த குட்டி கிணத்துலாம் போட்டு தாளிக்காம ஸ்ட்ரைட்டாவே தாளிச்சாச்சு. இப்ப இதுல நான் வந்து காய்கறியெல்லாம் சேர்த்துலாம். பக்கத்துல சாதம் நல்லா பிடிச்சி வச்சு அரைவேக்காக வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா லைட்டா வதக்காச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் பாத்தீங்கன்னா இந்த இதை காய்கறிலாம் வந்து வெந்ததுக்கு அப்புறம் பருப்பு சேர்க்க போறதுல பருப்பு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 விசில் போட்டேன். நல்லா வெந்துடுச்சு. இதுல வந்து வெந்தயம் சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாம்பார் தூள் தேவையில்ல, நமக்கு குழம்பு தூளோட சேர்த்து இதையும் போட்டு நம்ம
வந்து சாம்பார் வச்சாலே நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காய்கறி வந்து வெந்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் பருப்பில் தான் அது வேகணும். புளித்தண்ணி வந்து கடைசியாக தான் ஊற்றணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். ஏன்னா எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் இதே மெத்தடாக செய்வாங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பருப்பை வந்து நல்லா மசிஞ்சிக்கலாம். ஏன்னா நல்லா மசிஞ்சாதான் அது வந்து நல்லா அதோட வேகுது. பருப்பை வந்து இதில் சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் வந்து ஊற்றி இப்போ இதையும் சேர்த்து அதில் போட்டலாம், ஊற்றிடலாம். ஏன்னா இந்த காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வேகணும், இதில் வெந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளியெல்லாம் வந்து நான் வந்து பிசைஞ்சில்லை, ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் சாம்பார் நல்லா இருக்காது. மாங்காய் போட்டு செய்கிற சாம்பார்னா சூப்பர் டேஸ்ட்டாக, கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். சுண்டைக்காயும் சேர்த்து பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதில் அது வேகணும். இது வெந்ததுக்கு அப்புறமாக்கி நம்ம குழம்பு தூளும் உப்பு சேர்த்துக்கலாம். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சமைச்ச எல்லா பாத்திரமும் இதில் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர்ல வந்து லோட் பண்ணி ஆகணும். காலையில இதுல தான் வந்து நான் பாத்தீங்கன்னா பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சேன். இதை வந்து ஒரு நாளைக்கு நான் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க கேட்டிருந்தீங்க ஒரு சப்ஸ்கிரைபர், இந்த மாதிரி சப்பாத்தி இதுல பிசைஞ்சா நல்லா வருதான்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் இந்த கிரைண்டர் ஒன்றும் நான் காட்டுறேன், ஒரு நாளைக்கு தனி வீடியோ செப்பரேட்டா போடுறேன். இது வந்து நான் வந்து கையோட தான் வாஷ் பண்ண போறேன். இது ஹேண்ட் வாஷ் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். மற்ற கிளாஸா இருக்கலாம், பிளாஸ்டிக், அதாவது மூடி, இது லிட்டு கிளாஸோட மூடி, இதெல்லாம் வந்து குக்கர்லாம் நம்ம போட்டுக்கலாம். அலுமினியம் போடக்கூடாது, அப்புறம் வந்து இரும்பு போடக்கூடாது. அதெல்லாம் வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிஷ்வாஷ்லயே போகலாம், இருந்தாலும் நம்ம ஹேண்ட் வாஷே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். மற்றதெல்லாம் கத்தியெல்லாம் போடக்கூடாது, இல்லை மற்றதெல்லாம் இப்போ வாஷ் பண்றதுக்கு போட வேண்டியதுதான். நேத்தி யூஸ் பண்ண அந்த பாத்திரம்லாம் போட்டிருந்தல நைட்டு, அது இன்னும் வந்து அன்லோட் பண்ணல. இப்போ இதை அன்லோட் பண்ணிட்டு தான் அடுத்த அந்த ஜாமான்லாம் வந்து நம்ம லோட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து அன்லோட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு ட்ரைனர் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ் அதை கீழே வச்சுட்டேன். அந்த நெட்டை அதுக்கு மேலே சாதம் வடிச்சது அதில் வச்சுட்டேன். ஏன்னா இந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாஸ்டிக்ல அது அந்த மாதிரி இருக்கும், அது என்ன மெட்டீரியல் கரெக்டாக எனக்கு தெரியல. அதனால நான் கொஞ்சோண்டு லைட்டாக வந்து பைப்லேருந்து தண்ணியை திறந்து விட்டுருக்கேன். அது வந்து வடி கட்டினோன்னு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். டிஸ்வாஷர் ஓட விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி டேப்லெட்டாக இருக்குது, பவுடராகவும் உங்களுக்கு கிடைக்குது. இதுலயே பாத்தீங்கன்னா வந்து இந்த சால்ட் எல்லாம் நம்ம ரீஃபில் பண்ணணும் இல்லையா வாரத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இருந்து சால்ட் இருக்கு, அந்த ரின்ஸ் சைடு எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே 7-in-1 எல்லாமே இருக்கிறதுனால இது ஒண்ணே நமக்கு அதுல போதும். இப்ப நான் இந்த கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா ஸ்பார்க்கிள் பண்றதுக்காக இந்த மாதிரி லிக்விட் எல்லாம் வாங்குறோம் தனித்தனியா. இது முன்னாடி நான் பவுடர் வாங்கும் போது வாங்கினது. இப்ப பாத்தீங்கன்னா இதுலயே இது வந்து எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு இது ஒன்னே போதும் இருக்கு. இதுலயே அந்த சால்ட், இதுலயே அந்த சால்ட் எல்லாமே இருக்குது. அதுல ஜாமான் எல்லாத்தையும் 2 இதுல லோட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய டம்ப் பண்ணாம கேப் விட்டு நீங்க வச்சுங்க. இந்த கரண்டிலாம் வைக்கிறதுக்குன்னு என்கிட்ட ஒரு செட் இருக்கு, அதை காட்டுறேன் உங்களுக்கு. இதுலதான் வந்து இந்த ஸ்பூனு கரண்டி இது எல்லாத்தையும் வைக்கணும். பட் இது நான் அவ்வளவா யூஸ் பண்றது கிடையாது. ஸ்பூன் எல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வச்சிருவேன். கரண்டி எல்லாம் நான் இதுலயே போட்டேன். ரொம்ப நிறைய இருக்கு கரண்டியா ஸ்பூன்னா, அப்ப அதை போட்டுக்கலாம் நம்ம. இதுல பாத்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து மூவ் ஆகல இருக்கிறதுக்காக குட்டி குட்டி கிளாஸஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இதுக்குள்ள வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டப்பா எல்லாம் போட்டு ரொம்ப கேப் இருந்தாதான் அதை நல்லா வாஷ் பண்ணோம். இதுல வந்து ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கேன் நானு. கீழே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரம், இதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப டம்ப் பண்ணாம கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா தான் அது நல்லா வாஷ் பண்ணி தரும். சாப்பாட்டு தட்டோட அப்படியே போடாம லைட்டா ஒரு கழுவிட்டு இப்படி போட்டீங்கன்னா சூப்பரா அது வாஷ் பண்ணும். இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் தான் வந்து இதான் டேப்லெட் இது போடுறது. இந்த இடத்துல டேப்லெட் போடலாம், இல்லைன்னா இந்த எவ்வளவு மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த சோப் தூளை வந்து சோப் தூள் இல்லப்பா இந்த டிஷ்வாஷர் தூளை அதில் போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்படி லாக் பண்ண வேண்டியதான். இது வந்து அந்த ரின் சைடுலாம் இருக்குல்ல அதெல்லாம் ஊத்துறது. இது உப்பெல்லாம் போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. உப்பெல்லாம் போட்டு அது உள்ளார வந்து வாஷ் பண்ணிட்டு அந்த இடத்துல மந்த்லி 1 உப்பு சேர்க்கணும். அதாவது அப்பதான் நல்லா வாஷ் பண்ணும். அதுவே நமக்கு வந்து சொல்லும் அது என்னன்னா நமக்கு. இப்ப நம்ம இதை லோட் பண்ணிட்டோம் இல்லையா, லோட் பண்ணா அப்படியே இருக்கக்கூடாது. கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விசிறி மீறி இருக்கும். இது அப்படி சுத்தணும்னா அது சுத்தணும். இது மாரி ஏதாவது இடிச்சதுன்னா அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டு வச்சாதான் நல்லா அது ஓடும். அதுக்கு கீழேயும் ஒரு ஃபேன் இருக்கு. இப்ப இதெல்லாம் நான் லோட் பண்ணிட்டேன். இப்ப வந்து ஆன் பண்ண வேண்டியதான். ஆன் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும் என்னென்ன மாதிரி வேணும். இது மாதிரி ஆஃப் லோடா, ஃபுல் லோடா, எக்ஸ்ட்ரா ட்ரையா, அப்புறம் வந்து இன்டர்நெட் கடாவா, எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்கிள் வேணுமா, ஆட்டோ வேணும், அப்புறம் செக் வாட்டர்னா இந்த மாதிரி ரெட் இது இருக்கும். ரீஃபில் ரெண்டு சைடு நம்ம தான் டேப்லெட் போடுறோம்ல, அது மாதிரி ரீஃபில் சால்ட் கிடையாதுன்னா அது போட்டு காட்டும். ஒன்று நமக்கு எதுலாம் இல்லைன்னா இந்த மாதிரி அது வந்து காட்டும் நமக்கு. இப்போ வந்து ரீஃபில் வந்து நான் அது டேப்லெட்டா போட்டனால இன்னும் காட்டிட்டு தான் இருக்குது. சீக்கிரம் போடணும், குயிக்கா போடணும் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஆன் ஆஃப் இப்போ வந்து எல்லாமே இருக்கு. அதுவே டைமிங்ஸ் வந்து எடுத்துடுச்சு.
நம்ம வேணும்னாலும் டைமிங்ஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதை ஆன் பண்ண போறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் டிஷ் வாஷர் யூஸ் பண்றது. இது வந்து நான் பாத்தீங்கன்னா 1 இயரா இது வந்து சைலன்ஸா தான் இருக்கும், ரொம்ப சத்தம்லாம் போடாது உங்களுக்கு. பத்ததுக்கு இது நான் வந்து 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிஜமாவே ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாடல். இது என்ன மாடல் எனக்கு தெரியல. இது வந்து சூஸ் பண்ணது வந்து என்னோட ஹஸ்பண்ட். இங்க வந்து போஸ் கம்பெனி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பாஷா போஸோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரிலையன்ஸ்ல வாங்க ப்ராவிடன்ஸ் மால் இருக்குல்ல அதுல வாங்கியிருந்தேன் நானு. விசுவாசம் அது வேகட்டும். இப்ப வந்து கடைசியா பருப்பையும் போட்டு நல்லா இருந்துச்சு. இப்ப வந்து நம்ம அந்த குழம்பு தூளை சேர்த்துட்டு உப்புத்தூள் அப்புறம் வந்து குழம்பு தூள் உப்புத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வெள்ளத்தை சேர்த்துட்டு அதோட கொஞ்சோண்டு புளி தண்ணி நான் சேர்க்க போறேன். சேர்த்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 2 கரண்டி வந்து குழம்பு தூள் சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து நான் கல்லுப்பு சேர்த்துடுறேன். கல்லுப்பு வந்து அதாவது உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த உப்பை நீங்க போட்டுக்கலாம். அதுல 1/2 டீஸ்பூன் வந்து வெல்லம் அதை சேர்க்கிறேன். அதை சேர்த்தா தான் சூப்பரா டேஸ்டா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கலந்துருவோம். இதோட கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை சேர்த்து வச்சுலாம். அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது. என்ன இப்ப நம்ம அதை சேர்த்துட்டோம் இல்லையா குழம்பு தூள். ஏன்னா நான் நிறைய தண்ணி இதுல ஊடுற தண்ணி நமக்கு எவ்வளவு திக்னஸ். சில பேர் பாத்தீங்கன்னா சாம்பாரை தரன்னு தண்ணி மாதிரி சாப்பிடுவாங்க, அதாவது ரசம் மாதிரி சாப்பிடுவாங்க. சில பேர் கெட்டியா சாப்பிடுவாங்க, சில பேர் மிதமா சாப்பிடுவாங்க. அது அவங்கவுங்களோட இஷ்டம். ஆனா டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் சூப்பராகவே இருக்கும். இப்ப நம்ம வந்து புளி தண்ணியை வந்து கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு நான் ரொம்ப அதை இது பண்ணல நானு. ஏன்னா புளிப்பு ரொம்ப இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அப்படியே கரைச்சிட்டு மேலோட்டமா அதை எடுத்துட வேண்டியதான் அந்த இதை. இப்ப இந்த தண்ணியை வந்து இதுல சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிறவங்க அதுல ஆட் பண்ணிக்கலாம். திக்கா வேணும்னா, ஏன்னா இப்ப எங்க ஹஸ்பண்ட்லாம் பாத்தீங்கன்னா திக்கா சாம்பார் இருக்குன்னுங்குவாங்க. என் பையன் என்ன சொல்லுவோம், என் பையனும் போகணும் கொஞ்சம் எனக்கு வந்து தண்ணியா தான் சாம்பார் வேணுங்க. இதோட வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பால் கடைசியா பால் மட்டும் லைட்டா எடுத்து நீங்க போட்டீங்கன்னா அதுவும் சூப்பர் டேஸ்டா இருக்கும். இப்ப அதை நல்லா கலந்துக்குங்க. இந்த பதத்துக்கு வச்சிருக்கேன். இன்னும் வந்து எவ்வளவு திக்னஸ் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் அப்படிதான் இல்ல, சமையல் செய்ய செய்ய நமக்கு அது வந்து பிராக்டிஸ் ஆயிடும். இப்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பெருங்காயம் சேர்த்திருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரா சாம்பார் பாருங்க. சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்கான்னு சூப்பரா வெந்துடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. அதோட கலரும் பாருங்க நல்ல ஒரு எல்லோயிஷா நல்லா இருக்குது. இப்ப வந்து முருங்கைக்கீரை வச்சிருந்தேன் இல்லையா தோட்டினால, அதுல வந்து நான் தேங்காய் பூ போட்டுட்டேன். இது நல்லா ஆறிட்டு இப்ப இதுல வந்து தேங்காய் பூ வந்து ஆட் பண்ண வேண்டியதான். இது எந்த பாத்திரத்தையும் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன். இதுல ஏன்னா இந்த பேன்ல வந்து சமைச்சிட்டு அதுலயே வைக்கிற மாதிரி உள்ள பேனுங்கிறதுனால எதையும் நான் மாத்துறதுல அதுலயே தான் வைக்க போறேன். அதுல வந்து தட்டை மட்டும் போட வேண்டியதான். ஸோ முருங்கைக்கீரை சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. ரொம்ப நல்லா இருக்கு இந்த கீரை டேஸ்டா. ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரை பொரியல். அயன் சத்து இதாவது பாத்தீங்கன்னா படிக்கிறவங்க அப்புறம் இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் இதை கொடுக்கலாம். நம்ம முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே நல்லது. இது அது மட்டும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி எதுவுமே வராது முருங்கைக்கீரை தொடர்ந்து. அது மாதிரி கண் பார்வைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இது கீரை மட்டும் பார்த்து வாங்க. கசக்காம இருக்கிற கீரை தான் ரொம்ப நல்லா இருக்கும். கசப்பா இருந்தா பசங்க அது மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்க. அப்பளத்தை பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பொரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்பளத்தெல்லாம் பொரிச்சு வச்சுட்டேன். அவ்வளவுதான். இப்ப சாப்பாடு வைக்க வேண்டியதுதான். சாதம் பாத்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வடிச்சு எடுத்தது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் இருக்காது, அதனால நம்ம வந்து பயப்படாம சாப்பிடலாம். இதை சாதம் வந்து போட்டாச்சு. இதுக்கு வந்து நெய் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெய் வந்து நிஜமாவே ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து ஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் போட போறேன் நான். நல்லா ஏன்னா அவங்களுக்கு சாம்பாருக்கு வந்து நெய் பிடிக்கும், அதனால கொஞ்சோண்டு நெய் எல்லாம் போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால எல்லாம் போட்டாச்சு. தொட்டிக்கெல்லாம் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து முருங்கைக்கீரையை இங்கே வச்சிடலாம். அடுத்தது முட்டை. ஸோ சாம்பார் அதில் ஊற்றுனா பிடிக்காது, தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சிடணும் அவங்களுக்கு. அதனால சாம்பார் தனியாக வச்சாச்சு, எக்கு வச்சாச்சு, முருங்கைக்கீரை வச்சாச்சு, அப்பளம் வச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருஷம் கொடுத்துட்டு வந்து நான் சாப்பிட்டு மிச்ச வேலையெல்லாம் கிளீனிங் வேலைலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து தான் நான் கிளீனிங் வேலையே பார்ப்பேன். ஏன்னா எனக்கு திருப்பி இந்த அழுக்குலாம் கை வச்சா பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து ஈவினிங் வந்து
அடுத்தது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ பஜ்ஜோ போட்டாகணும். ஸோ நெய்யெல்லாம் போட்டாச்சு. இப்போ அவங்க சாம்பார் ஊற்றிக்கிறாங்க. நல்லா சூடாக இருக்குது சாதம். ஃபர்ஸ்ட் இந்த கீரை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு டேஸ்ட்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு? இப்படிலாம் காட்ட வேணாம், சொல்லுங்க எப்படி இருக்கு. ஓகே, அடுத்தது இது கொஞ்சம் காரம், மற்றபடி ஓகே. ஓகே, ஏன்னா பையனுக்கு கொஞ்சம் காரமா இருந்தா பிடிக்கும். அடுத்தது சாம்பார் எப்படி இருக்கு? ரியலி சூப்பர். நிஜமா நல்லா இருக்கா? இதுல வந்து கொஞ்சம் காரமா இருக்குதான், ஏன்னா வந்து அதை நம்ம மிளகு இதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதனால அதாவது மிளகாய் தூள் போட்டிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும் இல்லையா. ஓகே, அடுத்தது அவங்க சாம்பார் முடிச்சுட்டு இது சாப்பிட போறாங்க. அடுத்தது வருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். வந்து vlog போடுங்க பிரியா. எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் vlog போடுறீங்க, அப்புறம் ஷாப்பிங் ஹால் போடுறீங்க, அதுக்கப்புறம் சமையல் செய்கிறீங்க, அதெல்லாம் போடுறீங்க. ஒரு vlog-ஆ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுருங்க. ஏற்கனவே சில vlogs-லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர் கேட்டு நான் போடாமல் இருப்பேனா, அதனால தான் இன்றைக்கி மார்னிங்லேருந்து லன்ச் வரைக்கும் ஒரு vlog-ஐ நான் போட்டிருக்கேன். இது இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங்லாம் நான் வந்து இந்தமாரி vlog-லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக் ஒன்றுன்னா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.